இந்த வீடியோவை நமக்காக ஸ்பான்சர் பண்ணது எஜுகஸ்ட். இவங்க நமக்காக நிறைய கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஜிஎஸ்டி பற்றி தெரிஞ்சுக்கணும், ஜிஎஸ்டி பற்றி தெரிஞ்சுக்கலாம், அக்கௌண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டிங் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் இதில் வந்து நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். வீட்டிலேருந்தே நீங்கள் இந்த கோர்ஸை வந்து ஜாயின் பண்ணி படிச்சிக்கலாம். இதில் நிறைய கோர்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த கோர்ஸ் விருப்பமாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். விருப்பப்பட்டவங்க லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி மிதுனம். ராசிகளில் 3வது ராசி. புதன் வந்து அதிபதி. புத்திசாலி இவங்க. நகைச்சுவை உணர்வும் அதிகம் கொண்டவங்க. எல்லாரையும் தான் ஃப்ரெண்டு மாதிரி தான் பார்ப்பாங்க. அப்பா, அம்மா, அவங்க ஹஸ்பண்டு, யாராக இருந்தாலும் சரி இவங்களுக்கு ஃப்ரெண்டு தான். சமயோஜித புத்தி அதிகம் இருக்கிறவங்க. புதன் அதிபதிங்கிறதுனால இரட்டைத்தன்மை இயற்கையாகவே இவங்கக்கிட்ட இருக்கும். இவங்க ராசியோட இது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 2 பேர் நிற்பாங்க. பண்ணலாமா வேண்டாமா பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு 1000 ஐடியா கொடுப்பாங்க. அதில் அவங்க அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி அவங்க மேலே வந்துடுவாங்க. ஆனால் தனக்குன்னு வரும்போது அவங்க ஒரு ஐடியா கூட அவங்களுக்கு யூஸ் ஆகாது. என்ன பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு எதையும் எதிர்பார்க்காம போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. தான் ஐடியாவை போய் அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க. அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இவங்கள மதிக்கக்கூட மாட்டாங்க. பிறந்த வீடு புகுந்த வீடுன்னு யாருக்குனாலும் ஓடி ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவீங்க. ஆனால் கடைசியில் அவங்க அந்த ஹெல்ப்பெல்லாம் வாங்கிக்கிட்டு நீ எனக்கு என்ன பண்ண அப்படின்னு தான் திரும்ப கேட்பாங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால வாக்குஸ்தானத்தில் நீச்சமாக இருக்கார். நீங்கள் போய் யார்கிட்ட போய் பேசினாலும் உங்களுக்கு அது பிரச்சனையாக தான் முடியும். கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு பேசுனீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையை கம்மி பண்ணலாம். சடனாக யார்கிட்டயாச்சும் போய் பேசும்போது அது பிரச்சனையாக மாறிடும். உடன் பிறந்த அண்ணன் தம்பி வழியாக வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்காது. செவ்வாய் நீச்சங்கிறதுனாலேயே உடன்பிறப்பு சப்போர்ட்டே உங்களுக்கு இருக்காது. புதன் வந்து வியாபாரக்காரகன். எல்லா மிதுன ராசிக்காரருக்கும் ஏதாச்சும் தொழில் செஞ்சு முன்னேறணும், தொழில் செய்யணும்னு மண்டையில் ஓடிட்டே இருக்கும். நிறைய ஐடியா வச்சுருப்பாங்க. ஆனால் அதை பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே தான் உட்காந்துருப்பாங்க. தனியாக எந்த தொழிலும் இவங்க தனியாக யாராலையும் செய்ய முடியாது. கூட ஒரு துணை யாராவது இருந்தால் நல்லா இருக்குமேன்னு யாரையாவது கூட துணைக்கு தேடிக்கிட்டே தான் இருப்பீங்க. உங்கள் நகைச்சுவையான பேச்சில் நிறைய பேர் அவங்க மேலே காதலில் விழுவாங்க. மன்மதன்னே சொல்லலாம். உங்கள் ஆயிரக்கணக்கான லவ்வர்ஸ் இருப்பாங்க உங்களுக்கு மறைமுகமாக. செவ்வாய் நீச்சங்கிறதுனால இடம் வாங்குறதோ இல்லை வீடு வாங்குறதோ ஏதோ வாங்க போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக வாங்கணும். ஒரே மாதிரியான வாழ்க்கையை விரும்ப மாட்டாங்க. மாறிக்கிட்டே இருக்கணும். அடுத்து என்னன்னு மாறிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு இடத்துல கொஞ்சம் நேரம் உட்காரவும் மாட்டாங்க. அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரே மாதிரி வாழ்க்கை போய்கிட்டே இருந்தேன்னா அவங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு. கேட்காமலே எல்லாருக்கும் ஓடி ஓடி ஹெல்ப் பண்ணுறவங்க. இவங்களாம் தனியாக ஏதாவது தொழில் செய்கிறாங்க, ஏதாவது வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க துணை ஒரு நாள் இவங்க கூட நிற்க மாட்டாங்க. மிதுனராசிக்காரங்க எப்போ பார்த்தாலும் சிரித்த முகமாக தான் இருப்பாங்க. இதனால் அவங்க புகுந்த வீட்டில் என்ன நினப்பாங்கன்னா, என்ன இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்குது, ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்கா, அந்த மாதிரி அவங்க ஒரு பிம்பத்தை வந்து அவங்களுக்கு காட்டும். அதனால் எப்போவுமே மிதுனராசிக்காரங்களை அவங்க மட்டம் தட்டிகிட்டே இருப்பாங்க. புகுந்த வீட்டில் நல்ல பேரும் கிடைக்காது. ஏன்னா நம்ம பையனை விட அந்த பொண்ணு அறிவாளியாக இருக்குது, புத்திசாலியாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்கள எல்லோரும் மட்டம் தட்டன்னு தான் நினைப்பாங்க. இவங்க பார்த்திங்கன்னா டைமே கிடையாது. எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருப்பாங்க. படித்து முடித்து வயசானதுக்கப்புறம் வேலைக்கு போனாலும் சரி ஏதாவது படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது பென்சில், ரப்பர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்மந்தம் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். படிக்கிறது, என்னமாச்சும் புதுசாக கற்றுக்கிறது. ஏதாச்சும் புதுசாக கற்றுக்கிட்டாலும் அதை வந்து ஃபுல்லாக என்ன ஏதுன்னு ஃபுல்லாக போக மாட்டாங்க. பாதியில் நிப்பாட்டினேன் எவ்வளோதானே நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. எதுலேயுமே ஒரு முழுமையவே அடைய மாட்டாங்க. போதும் அவ்வளோதான்ற மாதிரி அவங்களுக்கே தெரிஞ்சிடும். இதுக்கப்புறம் எதானே நம்மளுக்கு தெரியும்ல அப்படின்னு பாதியிலே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஒரே விஷயத்த 2-3 தடவை பண்ணும்போது நிச்சயமாக அது அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஆனால் இவங்களால் பண்ண முடியாது. நீங்கள் முயற்சி பண்ணி அதை 2-3 தடவை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து உங்களால் விலகவே முடியாது. இதோட மிதுன ராசி காரகத்துவத்தை முடிச்சுக்கிறேங்க. அடுத்த வாரம் இன்னொரு ராசியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன்.